கோவையில் நடைபெற்ற பழமையான கார்களின் கண்காட்சி பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது. கோவையின் பல்வேறு சிறப்புகளை கூறும் கோயம்புத்தூர் விழா தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக விண்டேஜ் மற்றும் அயல்நாட்டு கார்களின் கண்காட்சி நடைபெற்றது. இந்த பேரணியை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காஸ்மோ கிளப் வளாகத்திலிருந்து தொடங்கிய பேரணி லக்ஷ்மி மில்ஸில் உள்ள லூலு மால் வளாகத்தில் முடிந்தது. தொடர்ந்து அங்கு பொதுமக்கள் காட்சிக்காக பழங்கால கார்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இது பேஷனேட் லவ்வர்ஸ், அவங்க இட்ஸ் அண்ட் வெரி எக்ஸ்பென்சிவ் ஹாபி. இது ஈஸியாவெல்லாம் இதை மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு உண்டான மெக்கானிக்ஸு, இதை ரீஸ்டோரர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி இந்தியாவில். மேலைநாடுகளில் இருக்கிறாங்க. இதனோட பார்ட்ஸ் சோர்ஸ் பண்ணுறது கூட ரொம்ப டிஃபிகல்ட்டு. அந்த வகையில் இது ஒரு ரொம்ப யூனிக் ஈவெண்ட்டு. இந்த கண்காட்சியில் கோவை, பல்லடம், திருப்பூர், அன்னூர், பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்தவர்கள் தங்களின் பழங்கால கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை காட்சிப்படுத்தினர். இந்த காரு எங்கள் அப்பா வாங்கினது 1939 1939. அதுலேருந்து நாங்களே வச்சுட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு 10 வருஷமாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். டவுனுக்குள்ளே இல்லை, ஓட்டுறதில்ல. அந்த காலத்தில் மெட்ராஸ்க்கெல்லாம் 10-40 தடவை போயிட்டு வந்திருக்கோம். ரொம்ப நல்லா பழைய காலத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நிறைய கார்ஸ் 1920 மேனுஃபேக்சர் பண்ண கார்லேருந்து எல்லாமே ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிறது தான் இதோட ஹைலைட்டுங்க. குழந்தைங்களையும் கூப்பிட்டு வந்து காமிக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. பழைய மாடல் பென்ஸ், செவர்லே, ஃபோர்ட், பத்மினி, அம்பாசடர், வோக்ஸ்வேகன் கார்கள், ஜீப் உள்ளிட்ட கார்களை குழந்தைகள், பொதுமக்கள் வியப்புடன் கண்டுகளித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.